வணக்கம். வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல் இன் த கிச்சன். இது எங்கள் வீட்டு தொட்டியில் காய்ச்ச பாவக்காங்க. இப்போ தான் பறித்து கொண்டாந்து வச்சுருக்கேன். இந்த பாவக்காவை வச்சு சும்மா 10 நிமிஷத்தில் ஒரு பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பாவக்காய் இது எங்கள் வீட்டிலேயே காய்ச்சது. செடியில் ஒரு 4-5 தான் இருந்தது. இது மிதி பாவக்காய், குட்டி குட்டியாக இருக்குமே அந்த பாவக்காய் இது. அது ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 எண்ணம் உரித்து வச்சுருக்கேன். அப்புறமா பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு எடுத்தால் போதும். இது கொஞ்சம் தானே பாவக்காய் இருக்குது. அப்புறம் சாம்பார் தூள், இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் தகுந்த மாதிரி நம்ம உபயோகிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூட உப்பும் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அது கூட தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். முதல்ல மிக்ஸி ஜாரில் தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூட 4-5 உரித்து வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட புளியில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு அந்த புளியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 கருவேப்பிலை. இது கூட இந்த சாம்பார் தூள், இந்த தேங்காய் இது எல்லாத்தையும் முதல்ல ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சாம்பார் தூளையும் சேர்த்து நல்ல மையாக அரைச்சி வச்சுக்கணும். பேனில் எண்ணெய் ஊற்றி அது லேசாக சூடானதும் பெருங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் போட்டால் தான் புளிக்குழம்பெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் நான் கட்டி பெருங்காயம் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். அது கூட கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு கூடயே ஒரு 5-6 வெந்தயத்தை போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூட இந்த சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறதுல ஒரு 5-6 எண்ணம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நறுக்கியும் போடலாம், முழுசாகவும் போடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். அது கூட நம்ம பாவக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன துண்டாக நறுக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த பாவக்காய் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டு அது கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கும் வதக்கலாம். இல்லைன்னா லேசாக இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் எல்லாம் ஓட்டிகிட்ருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதையெல்லாம் அப்படியே கழுவி இது கூட சேர்த்துக்கலாம். கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். பாவக்காய் குழம்பு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். கொஞ்சம் புளியோட பச்சை வாசனை போனதுமே நம்ம இறக்கிடலாம். நல்லா கொதிக்க வச்சு நல்லா அந்த எண்ணெய் பிரியிற வரைக்கும் கொதிக்க வச்சா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, 10 நிமிஷத்தில் ஒரு பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாவக்காய் குழம்பு பார்க்குறதுக்கே இப்போவே சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் வர பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.